Hi everyone. இந்த வீடியோல டானி மாரிசன் எழுதின சூலா அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டோனி மாரிசன் இவங்க வந்து February 18, 1931 August 5, 2019 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் நாவலிஸ்ட் எடிட்டர். இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் த ப்ளூவெஸ்ட் ஐ. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. த சாங் ஆஃப் சால்மன், அப்புறம் பில்லவெட் அப்படின்னு எழுதுன நாவல் வந்து இவங்க புலிஸ்டர் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1993 லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்களோட ஃபேமஸ் நாவல்னால் த டார் பேபி, சூலா இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் சரி வாங்க இந்த சூலா அப்படிங்கிற இந்த நாவல் பற்றி பார்த்தலாம். இது வந்து 1973 டானி மாரிசன் இந்த நாவல் எழுதியிருக்காங்க. அந்த ப்ளூவெஸ்ட் ஐ எழுதி ஒரு 3 இயர்ஸில் இது செகண்டாக பப்ளிஷ் ஆகிருக்கிற நாவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவலுடைய கான்செப்டை மெயின் கேரக்டர் சூலா அவங்கள சுற்றி தான் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய அந்த நாவலுடைய ஆக்ஷன்ஸே நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த நாவலில் உள்ள கேரக்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் மித்த நிறைய கேரக்டர்ஸ்லாம் குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் வரும். அந்த நாவலுடைய சம்மரி வரும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நெல் அண்ட் சூலா மெயின் கேரக்டர்ஸுங்க. இல்லை சூலா பீஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க தான் இந்த டைட்டிலில் இருக்க ஹீரோயின். ஒரு இவங்களுடைய ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட அப்படின்னா நெல் ரைட் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, நெல் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் 2 பேரும் தான் மெயின் கேரக்டர்ஸ். அப்புறம் ஷாட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பர்சன் இருப்பார். அவர் வந்து வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணுற ஒரு கேரக்டர். அவருடைய ரோல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ஹெலன் சபாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆர்லியன்ஸில் பிறந்த ஒரு லேடி. அதுக்கப்புறம் அவங்க ஓஹியோவில் இருக்கிற மெடாலியன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வில்லி ரைட் அப்படிங்கிற அவங்களுடைய கசினை மேரேஜ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்புறம் இவா பீஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஹானா பீஸ், அப்புறம் கிராண்ட் மதர் இருப்பாங்க. சரி வாங்க நான் உங்களுக்கு நாவலுடைய சம்மரிக்கு போயிடலாம். நம்ம மெயின் கேரக்டர் இந்த சூலா பீஸும் நெல் ரைட்டும் தான். அப்புறம் ஷாட்ராக் அப்படிங்கிற அந்த ஒரு இன்னசென்ட் கேரக்டர். அவர் வந்து பாட்டம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸுங்க. அந்த இடத்த வந்து ஒயிட் பீப்புள் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. இந்த நாவல் பிகின் ஆகும்போது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஓஹியோவில் மெடாலியன் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அதில் பாட்டம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. பிளேஸோடைய நேமே பாட்டம் தான். அது பக்கத்தில் நடக்கிற மாதிரி அது. ஆனால் இப்போ எப்படி அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கால்ஃப் கிரவுண்டு மாதிரி, அதாவது ஒரு ரிச்சான ஒயிட் பீப்புள் விளையாடக்கூடிய கால்ஃப் கிரவுண்ட். பட் இதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பிளாக் பீப்புள் வாழ்ந்த ஒரு இடம், அதாவது பிளாக் கம்யூனிட்டி பீப்புள் வாழ்ந்த ஒரு இடம். இப்போது 1910s பார்த்தீங்க, 1910 அதில் நடந்த மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் 1920s நடக்கிற மாதிரி இந்த நாவல் வந்து அதான் இந்த யூனிக் நரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து அந்த பாட்டம் அப்படிங்கிற பிளேஸில் ஷாட்ராக் அப்படின்னு ஒரு பர்சன் வாழ்ந்திருந்தார் 1910. அந்த நபர் வந்து இப்போ 1917 அதே பிளேஸ்க்கு வர்றார், பாட்டம்ங்கிற பிளேஸ்க்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பாட்டம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வந்து பிளாக் கம்யூனிட்டி வாழ்ந்த ஒரு இடம். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணி இப்போ கால்ஃப் கிரவுண்ட் மாதிரி ரிச் பீப்புள் வாழ்கிற ஒரு இடம் மாதிரி அதை மாற்றிருப்பாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் அந்த பிளேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ 1917 அவர் வேர்ல்டு வார் 1 வந்து ஃபைட் பண்ண போயிருப்பார். அப்போ வந்து யூரோப்பில் மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ், அந்த வேர்ல்டு வார் 1 இருந்தது இல்லையா, அதை பார்த்துட்டு திரும்ப அப்படி அந்த பிளேஸ்க்கு வர்றார். பாட்டம்க்கு வரும்பொழுது அப்படி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆன பர்சன் மாதிரி மாறிடுறாரு. அப்போது மனம் உடஞ்சிடுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு வேர்ல்டு வார் 1 வந்து இவர் அஃபெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாலிடே, ஒரு பாட்டமில் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு நாள் ஹாலிடே வேணும். அது வந்து நேஷ்னல் சூசைட் டே அப்படின்னு சொல்லிட்டு இவரே டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த டே, அந்த இயரில் வர அந்த டேயில் இவர் என்ன பண்ணுவார், நம்ம ஷாட்ராக் அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அந்த தெருக்கல்லாம் நடந்து போயிட்டு ஒரு பெல் மாதிரி ரிங் பண்ணிக்கிட்டே போவார். அப்புறம் சத்தம் போட்டுக்கிட்டே போவார், கூச்சல் இட்டுக்கிட்டே போவார். அப்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லலாம் பாட்டமில் இருக்கிற மக்கள் வந்து ஷாட்ராக்குடைய இந்த ஆக்டிவிட்டியை இக்னோர் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னது பாய் வாடு பாடிக்கிட்டே போகிறான், நேஷ்னல் சூசைட் டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் ஆன் அதை வந்து சரி அவங்களோட முக்கியமான கேலண்டரில் அது ஒரு முக்கியமான டே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வார்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு புது ஹாலிடே, நேஷ்னல் சூசைட் டே அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரணும். சூசைடை பற்றி அதை பற்றியே அவர் புலம்பிக்கிட்டே போகிற ஒரு கேரக்டர். இப்போ தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு 4th ஜூலை அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த நேஷ்னல் சூசைட் டே அப்படிங்கிறது பீப்புளுடைய சஃபரிங்ஸ்க்காக. ஸோ அது நம்ம அதை கொண்டு போகணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய லைஃப்பை இழந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய சஃபரிங்காக இது ஒரு நாள் மாதிரி வச்சு அதை செலிப்ரேட் பண்ணலாம், கமெமரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணது தான் அந்த ஷாட்ராக் கொண்டு வந்த அந்த நேஷ்னல் சூசைட் டேங்க.
சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஷாட்ராக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி சொல்லியிருக்கேன். இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹெலன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஹெலன் சபாத் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரௌடான ஒரு விமன், ரொம்ப பயஸ், ரொம்ப ரிலீஜியஸான விமன். இவங்க வந்து நியூ ஆர்லியன்ஸில் பிறந்திருப்பாங்க. லேட்டர் ஆன் ஓஹியோவில் இருக்கிற அந்த மெடாலியன் அப்படிங்கிற பிளேஸில் வில்லி ரைட், அவங்களுடைய கசினான வில்லி ரைட்டை மேரேஜ் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. சரிதானா? ஸோ இப்போ இவங்க வந்து அவங்களுடைய கிராண்ட் மதரால் வளர்க்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ரிலீஜியஸாக, ரொம்ப மாரல் கேரக்டர்ஸ் உடைய ஒரு லேடியாக அவங்க வளர்கிறாங்க. ஸோ இப்போ ஹெலன் ரைட்டும் அவங்களுடைய ஹஸ்பண்டான வில்லி ரைட்டும் பாட்டம் அப்படிங்கிற பிளேஸில் வசிக்க வந்தாச்சு. அவங்களுக்கு ஒரு டாட்டர் பிறக்கிறாங்க. அவங்க பேர் தான் நெல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நாவலோட பிகினிங்கில் நெல் அண்ட் சூலாங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ ஹெலன் வந்து அந்த பாட்டம் அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் அச்சீவ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சொசைட்டிலே மதிக்கக்கூடிய ஒரு விமன் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் தன்னுடைய பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. நெல் யங் கேர்ளாக இருக்கும் பொழுதே அவங்க வந்து நியூ ஆர்லியன்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நெல்லுடைய கிராண்ட் மதர், அவங்க பேர் வந்து சிசிலி அப்படின்னு சொல்லிட்டு CECILE, நெல்லுடைய கிரேட் கிராண்ட் மதர், அவங்கள பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது நியூ ஆர்லியன்ஸ்க்கு ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகும் பொழுது அந்த ட்ரெயினுடைய கண்டக்டர் வந்து ஒரு ரேசிஸ்ட். அவங்க வந்து ஹெலனை திட்டுறது, ஏன்னா இவங்க வந்து பிளாக் ஒரு லேடி. பட் ஹெலன் வந்து அவங்களோட ஸ்மைல்லே அதை ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க. அது அவங்கன்னா ஒரு ரேசிஸ்ட் கண்டக்டரு, ட்ரெயின் கண்டக்டர். இதெல்லாம் நெல் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க ட்ரெயினில் உட்காந்து போகும்போது, இல்லை இவங்களோட பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நியூ ஆர்லியன்ஸ் போனோடனே நெல் அண்ட் ஹெலன் கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகுறாங்க. அந்த டைமில் அவங்க பாட்டி வந்து இறந்து போயாச்சு, சிசிலி அப்படிங்கிறவங்க வந்து இறந்து போயாச்சு. அப்போது ஹெலனுடைய அம்மாவை மீட் பண்ணுறாங்க. ஹெலனுடைய அம்மா வந்து ரோச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர், ROCHELLE. ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். பட் ரோச் பாட்டி வளர்த்தவங்க தான் ஹெலன். சரிதானா? சிசிலி. ஆனால் அவங்கள மாதிரி ஹெலனுடைய அம்மா வந்து அஃபெக்ஷனேட்டாலாம் கிடையாது. ஸோ ஹெலனுக்கும் நெல்க்கும் ப்ராப்பர் அட்டென்ஷன் ரோச்சல் கிட்டேருந்து வரல. ஏன்னா ரோச்சல் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். இதை வந்து ஹெலனும் நெல்லும் அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணுறாங்க. பாட்டி இறந்து போயாச்சு, நம்ம பாட்டி இறந்ததுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ்க்கு அவங்க வந்திருப்பாங்க, இறந்து போயிட்டாங்கிற நியூஸ் அவங்களுக்கு தெரிய வருது. லேட்டர் ஆன் அம்மாவையாவது மீட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அம்மா கிட்டே இருந்து ஹெலனுக்கும் சரி நெல்லுக்கும் சரி ப்ராப்பர் அஃபெக்ஷன் கிடைக்கல. இப்போ அகெயின் நாவலுடைய நரேஷன் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா 1920s நடக்கிற மாதிரி அந்த பாட்டம் அப்படிங்கிற பிளேஸில் சூலா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து பிறக்கிறா. அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு பர்த் மார்க் இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மச்சோன்னு சொல்லுவாங்க, மச்சோ மருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அது என்ன இது அப்படின்னா அவளோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்டெம் ரோஸ் மாதிரியான ஒரு பர்த் மார்க் இருக்குது. ஸோ இவ பிறந்திருக்கா இல்லையா அந்த சூலாங்கிற பொண்ணு, இவ யாருடைய வீட்டுக்கு ஏற்றாப்புலன்னா நெல்லுடைய வீட்டுக்கு ஏற்றாப்புல தான் இவளோட வீடு, ஆப்போசிட்டு. ஸோ இவளுமே சூலாவுமே அவங்களுடைய கிராண்ட் மதரால் வளர்க்கப்படுறாங்க. அவங்களுடைய கிராண்ட் மதர் வந்து இவா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஓல்டு கிராண்ட் மதர், அவங்களுக்கு ஒரு கால் கிடையாது. சூலாவுடைய அம்மா வந்து ஹானா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவா வந்து ஒரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவாங்கிறது நசூலாவுடைய பாட்டிமா சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அவங்களுடைய கதையை கொஞ்சம் சொல்ல நினைக்கிறாங்க. இவா வந்து பாய் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்த உடனே ஒரு 3 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பாய்ங்கிற வந்து அந்த இவாவை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த 3 குழந்தைங்க யாரெல்லாம்னா ஹானா, பேர்ல், ப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்க. ஹானா தான் நம்ம சூலாவுடைய அம்மா. சரிதானா? சரி, இப்போது அந்த பாய்ங்கிற ஹஸ்பண்ட், இவாவுடைய ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுனால, இவா பீஸோடைய ஹஸ்பண்ட் விட்டு போனதுனால தன்னுடைய குழந்தைகளை நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிவோட்டடாக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு வின்டர் டைம், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கொஞ்சம் மாதங்களாக அந்த குழந்தைங்களை விட்டுட்டு இந்த இவா வந்து எங்கேயோ போயிட்டாங்க. இவாவுக்கு குழந்தைங்க யாரெல்லாம் ஹானா, பேர்ல், ப்ளம். ஸோ இவங்க திரும்ப வரும்பொழுது அந்த லேடிக்கு வந்து ஒரு கால் தான் இருக்குது, பட் நிறைய பணத்தோடு வர்றாங்க. ஆனால் என்ன ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த இவா பீஸ் வந்து தன்னுடைய காலை வந்து ட்ரெயினில் வச்சு காலை கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இவங்க காலை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. எதுக்காகனா இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து நிறைய பணம் வரணும் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இவாவுடைய யங்கஸ்ட் சைல்டு வந்து ப்ளம். ஸோ அவனும் அதே மாதிரி World War I ஃபைட் பண்ண போயிருப்பான். அவன் World War I முடிஞ்சு திரும்பி வரும்பொழுது இந்த ஹெராயினுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பான். அந்த போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இவாவுக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது, அந்த பையனை பார்க்கும்போது இவளால் தாங்க முடியாது.
ஸோ என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இவா ஏன்னா அந்த ஹெராயின்லேருந்து அவனால் மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவன் இருக்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே இவா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா கெரோசின் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் மேலே ஊற்றி ஃபயர் அவனோட உயிரோடு கொளுத்தியிருப்பாள். இதை வந்து ஹானா, அந்த எல்டஸ்ட் சைல்டு ஹானா இருக்கா இல்லையா, அவன் வந்து பார்த்துருப்பான். ப்ளம்முடைய டெத்துக்கு காரணம் வந்து நம்ம அம்மா ஈவா பீஸ் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ 1922 நடக்கிற மாதிரி திரும்ப நாவல் காட்டுறாங்க. இதில் சூலா நெல், அந்த சூலா பீஸும் நெல்லும் 12 years old மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. 2 பேரும் பிளாக் ஆஃப்ரிக்கன் தான். ஸோ சூலா வந்து நெல்லை வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ரேசிசம் நடக்கிற இடத்துல புல்லி பண்ணுறாங்க இல்லையா சிட்டி சைட்லலாம், அப்போல்லாம் இவ தடுக்கிறான். ஸோ 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூலாவும் நெல்லும் ஒஹியோ ரிவருக்கு போய் அங்கே இருக்கிற பாய்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறாங்க. அங்கே வந்து சிக்கன் லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் பாய் இருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி வைக்கிறாங்க. சூலா வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பெரிய ட்ரீ இருக்கு இல்லையா, என் கூட சேர்ந்துட்டு ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து வேண்டாம் வெறுப்பா சூலா கூட ஏறுறான், அந்த சிக்கன் லிட்டில் அப்படிங்கிற பையனும். அப்புறம் திரும்ப இறங்கி வர்றாங்க. அப்போது சூலா என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சிக்கன் லிட்டில் அப்படிங்கிற பையனை வந்து தன்னுடைய கைகளில் வந்து ஸ்விங் மாதிரி அப்படி கையில் ஊஞ்சல் மாதிரி ஆட்டுறான் அந்த மரத்தில் இருக்கும்போதே. இவன் வந்து நல்லா சிரிக்கிறான் அந்த பையனும். திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அவளுடைய கிரிப்பு, அந்த சூலா தான் அந்த சிக்கன் லிட்டில் அப்படிங்கிற பையனை மரத்தில் ஏறி இருக்கும் பொழுதே ஸ்விங் மாதிரி 2 கையும் இவ்வளோ பிடிச்சிக்கிறான். அப்போது நெல் நோட்டீஸ் பண்ணுறான் சூலாவுடைய கிரிப் வந்து ஸ்லிப் ஆகி பக்கத்தில் ஓடுற ரிவர், அந்த ரிவர் ஓஹியோ சொன்ன இல்லையா, அந்த ரிவரில் வந்து சிக்கன் லிட்டில் வந்து விழுந்துடுறான். அப்படி விழுந்தது மட்டும் இல்லாமல் எங்கே போனால் என்ன ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. வந்து அந்த 2 கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க. சிக்கன் லிட்டில் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்கிறது மட்டும் தெரியுது, அந்த யங் பாய் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்னு தெரியுது. இப்போ இவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு சூலாவுக்கு, ஐயோ நம்ம வந்து ஒரு பையனை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக ஹெல்ப் கேட்கலாமா, இதை யாராவது பார்த்துருப்பாங்களா இந்த ஆக்சிடென்ட்டை, யார்கிட்டயாக ஹெல்ப் கேட்டு அவனை சேஃப் கார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு யாருடைய நம்ம ஷாட்ராக்னு ஃபஸ்ட்டு இந்த நாவலோட பிகினிங்கில் சொன்ன இல்லையா ஒரு கேரக்டர் நம்ம நேஷ்னல் சூசைட் டேலாம் செலிப்ரேட் பண்ணுறாரு இல்லையா, அவருடைய வீடு அங்கே இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அவர்கிட்ட கேட்குறான், இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்லை, அதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணிக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டான் அப்படி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போதே ஷாட்ராக் என்ன சொல்கிறான்னா ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை என்ன அப்படி மீன் பண்ணிக்கிறா சூலா அப்படின்னா இதை வந்து இந்த ஆக்சிடெண்ட்டாக விட்னஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் ஐயோ இவங்க பார்த்துருக்காங்களே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணி அழுது வெளியே வரும்பொழுது நெல் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறான், ஐயம்மா விடுமா பரவாயில்ல. அப்போ அவள் சொல்கிறா என்னுடைய பெல்ட்டும் மிஸ்ஸிங் எங்கே போச்சுன்னே தெரில, நான் ஒரு பெல்ட் வச்சுருந்தேன் அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு பதற்றத்தில் அவங்க சுற்றுறாங்க. இப்போது கொஞ்ச நாள் ஆகுதுங்க. அப்புறம் இந்த சிக்கன் லிட்டில் அப்படிங்கிற அந்த யங் பாயோடைய பாடி வந்து அந்த ரிவர் கரையில் ஒதுங்குது. இதை பார்க்கும்போது சூலா அண்ட் நெல் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது இந்த குழந்தையோட சாவுக்கு நம்ம தான் காரணம், நான் வந்து காரணம், நம்ம வந்து பனிஷ் பண்ணப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நெல் கூட இருந்தனால அதுவும் ஒரு பயம் வருது. ஸோ இதுக்கு நம்மளும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ 1923 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதில் ஹானா பீஸ் இருக்காங்க இல்லையா, ஹானா பீஸ் யாருன்னா நம்ம சூலாவுடைய அம்மா. அவங்க வந்து உயிரோடு எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, அது மட்டும் தெரிய வருது. ஆனால் இதுக்கு யார் காரணம் எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி திரு முடிக்கிறாங்க. யாருக்குமே தெரில எதுக்காக அவங்க வந்து உயிரோடு பேர்ன் பண்ணப்பட்டிருக்காங்க, அதனோட ரீசன் யாருக்குமே தெரில. சரிதானே? இருந்தாலும் ஹானா வந்து இவா கிட்ட வந்து நீ ப்ளம்மை நீ தானே கொன்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கு இவா வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு ப்ளம்மும் பையன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சவன் தான், ஆனால் எப்படி உனக்கு சொல்லி அதை புரிய வைக்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ரொம்ப புலம்பி நடந்த ஒரு மொமெண்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டும் அவங்களுக்குள்ளே போயிருந்திருக்கும் ஹானா பீஸ் இறக்குறதுக்கு முன்னாடி. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே ஹானா நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஹானாவே வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஃபயரை வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போது இதை பார்க்கும் பொழுது இவன் வந்து சேஃப்கார்ட் பண்ண நினச்சி அவங்க விண்டோ வழியாக அந்த வீட்டுக்கு வெளியே போய் அவள் சேஃப்கார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது அதுக்கே அவன் நிறைய எரிஞ்சு போயிருப்பாங்க. மொத்தம் இவளுக்கும் கொஞ்சம் அந்த பேர்ன்ஸ் இருக்க தாங்க செய்யும். இவா ஹானாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. ஓரளவு இவா வந்து காப்பாற்றப்படுறாங்க, பட் ஹானாவை வந்து காப்பாற்றப்படல, அந்த பேர்ன்லேருந்து காப்பாற்றப்பட முடியல, ஃபுல்லாக எரிஞ்சாச்சு 2 பேருமே. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இவா என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த பாட்டிமா என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா
அவங்க அம்மா அதாவது சூலாவும் அந்த பிளேஸில் தான் இருந்தா. அவளுடைய அம்மாவான ஹானா வந்து தன்னுடைய உடம்புல ஃபயர் வச்சுக்கிட்ட மொமெண்ட்டை அவள் பார்த்துட்டு தானே இருந்தா. ஓன் மதர் ஃபயர் வச்சு தான் அவள் பார்த்துட்டு தான் இருந்தாலே தவிர இவ காப்பாற்றணும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவாவுக்கு வந்து சூலா மேலே ஒரு கோபம், ஒரு வெறுப்பு வந்து வருது அந்த இடத்துல. சரிதானா? இப்போ 1927 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நாள் அப்படி இப்போ என்னென்னா அந்த கிராண்ட் மதருக்கு கிராண்ட் டாட்டர் மேலே ஒரு கோபம். என் பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணும் பொழுது இவன் போய் காப்பாற்றலையே அப்படின்னு ஒரு காண்டு. இப்போ 1927 நெல் வந்து ஜூட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்ஸம் மேனை வந்து மேரேஜ் பண்ணுறா. இவர் ரொம்ப அம்பிஷியஸான மேன். நியூ ரிவர் ரோடு அப்படிங்கிற ஒரு பெரிய ரோடு கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுறான். இது வந்து ஒயிட் பீப்புளுடைய கான்ட்ராக்டை. அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, இந்த ரோட் வந்து பாட்டம் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பிளேஸ் ஒயிட் பீப்புள் இருக்காங்க, அந்த இடத்துக்கு வரும், கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ராஜெக்ட். ஸோ இவங்களோட வெட்டிங் டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, நெல் அண்ட் ஜூட் ரொம்ப டீப் லவ்வில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க தான் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. அந்த டே, அந்த வெட்டிங் டேலே சூலா வந்து அந்த பாட்டம் அப்படிங்கிற பிளேஸை விட்டு புறப்படுறாங்க. அப்புறம் அது ஒரு 10 வருஷம் அந்த பிளேஸ்க்கு வரல. இப்போ கதை எப்படி போகுதுன்னா, 1927 நெல் அண்ட் ஜூட் க்ரீன் மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ட் சூலா வந்து அந்த பிளேஸை விட்டு கிளம்புறான். ஏன்னா அவளுக்கும் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஒரு 10 வருஷம் அந்த பிளேஸ்க்கு அவள் திரும்பி வரல அப்படிங்கிறது தெரியுது. இந்த டைமில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, ஜூட்க்கும் நெல்க்கும் நிறைய குழந்தைங்க பிறந்தாச்சு. சூலா வந்து காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குலாம் நிறைய அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் போயாச்சு. அங்கே யாராவது நமக்கு லவ் பண்ணுவாங்களா, யாராவது நம்ம கூட லவ் மேக்கிங்கில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் தேடுற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆகுது சூலாவுக்கு. இப்போ 1937 10 இயர்ஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ திரும்ப பாட்டம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போது இவா பீஸை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூலா நினைக்கிறான். இவா பீஸ் அவங்க பாட்டிமா. ஸோ அப்போது சூலா வந்து சொல்கிறான் இவா கிட்ட, பாட்டிமாட்ட போனது மட்டும் இல்லாமல் நீ வந்து இன்சூரன்ஸ் பாலிசிக்காக தானே உன் காலை வெட்டின அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்படுறா. ஸோ அதுக்கப்புறம் சூலா வந்து சில அஃபீஷியல்ஸு பக்கத்தில் இருக்க அஃபீஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அந்த நர்சிங் ஹோமில் இருந்து அஃபீஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து இவா கூப்பிட்டு போங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிளான் பண்ணிடுறான். அது ஒன்று நடக்குது, ஒரு இன்சிடென்ட்டு. இப்போ சூலாவும் நெல்லும் அகெயின் மீட் பண்ணுறாங்க, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும். நெல் வந்து ஜூட் கூட தான் லைஃப்பை லீட் பண்ணாலும் அவளுக்கு வந்து ஹாப்பியான லைஃப் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் தன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லுக்கு சூலாவை பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆகிடுது. இப்போ சூலா வந்து ஜூடை பார்க்கும் பொழுது ஜூடுக்கு வந்து சூலா மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது. ஸோ இவ கூட ஒரு அஃபேர் வைக்கலாம். ஏன்னா அவளுமே எங்கே லவ் கிடைக்கும், யார் நம்ம கூட லவ் மேக்கிங்கில் இருப்பான்னு தேடிட்டு இருக்கா இல்லையா. ஸோ இந்த அஃபேர் வந்து நெல் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் தான் ஜூட் கூட அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது. இந்த விஷயம் ஒரு நாள் நெல்லுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. நம்ம அவள் வீட்டில் இல்லாத ஒரு ஆஃப்டர்நூன் நெல் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஜூடும் சூலாவும் பெட்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜூட் வந்து நெல்கிட்ட சொல்கிறா, நான் இவளை விட்டு பிரிய தான் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் டெட்ராய்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். எனக்கு சூலா விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். சூலா இல்லாமல் நான் டெட்ராய்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூட் வந்து நெல்கிட்ட தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறான். இப்போது பாட்டம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற மக்கள் வந்து சூலா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. வேண்டாம், இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மொமெண்ட் நடக்குது. இப்போ 1940s சூலா வந்து உடம்பு முடியாமல் இருக்கிற ஒரு மொமெண்ட்டை நெல்லுமே ஜூடை மீட் பண்ணல. ஏன்னா எனக்கு யாரும் வேணால் நான் டெட்ராய்ட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. அதே மாதிரி சூலாவையும் நெல் மீட் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, ஓல்ட் ஃப்ரெண்ட், அவளை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் டிசைட் பண்ணி சூலாவை மீட் பண்ண போகிறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து அந்த உடம்புக்கு முடியாமல் இருக்கிற சூலா வந்து இறந்து போகிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா நெல் வந்து கேட்குறான், ஏன் என்னுடைய வெட்டிங்கில் இப்படி கொலாப்ஸ் பண்ண அண்ட் இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது சூலா சொல்லியிருப்பேன், நான் வந்து ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் கேர்ளாக இருந்திருக்கேன். ஸோ இதை கேட்கும்போது ஒரு பாயிண்டில் வந்து நெல் விட்டுட்டு போயிடுறா. இவன் வேலைக்கு ஆக மாட்டா, இவன் அவள் பாயிண்ட்லேயே தான் நிற்பா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நெல் வந்து சூலாவை கை விட்டுட்டு போகிற ஒரு மொமெண்ட் மாதிரி நடக்குது. சூலாவும் இறந்து போயிடுற மாதிரி காட்டுறாங்க. சரிதானே. அதுக்கப்புறம் சூலாவுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த பாட்டம் பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ராஸ்ட் சீசன் மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து ஒரு டிசீஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. அந்த டிசீஸ் வேவ் ஆஃப் டிசீஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது. ஜனவரி 1941 அகெயின் ஷாட்ராக் வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு போகும்போது அந்த இது வந்து ஆனுவல் நேஷ்னல் சூசைட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணி போகிறாரு. அப்போது அவர் திங்க் பண்ணுறாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு யங் கேர்ள்
ஒரு பர்த் மார்க்கோட வந்தால், டேட்போல் ஷேப்டு மார்க் அப்படின்னு சொல்கிறார். அந்த டேட்போல்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அவர் யாரை சொல்ல நினைக்கிறாருன்னா சூலாவை தான். அவள் வந்து வேகமாக என்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவளுடைய அந்த பெல்ட் மிஸ் ஆனது அந்த வீட்டில் தான் அப்படிங்கிறது சொல்ல நினைக்கிறாரு. அண்ட் அவள் வந்தபோது நான் ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பயுமே அந்த பொண்ணு வந்து நல்லா இருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த வினோதமான ஸ்ட்ரேஜ் பர்த் மார்க் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் இதனாலும் நல்ல வழியாகவே நடக்கும், இதனாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம ஷாட்ராக் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அந்த நேஷ்னல் சூசைட் டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு போகிறாரு. இப்போ அந்த ஷாட்ராக்குக்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நிறைய ஒரு மக்கள் இவர் தான் நடந்து போனார், ஒரு கமெமரேட் பண்ணுற விதமாக நிறைய பீப்புள் நிறைய துக்கத்தை சந்திக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு டே வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-12 பீப்புள் வந்து அவர் பின்னாடி நடந்து போகிறாங்க. அவர் சொன்ன அந்த வாசகங்கள், அவர் சொன்ன அந்த வார்த்தைகளே நேஷ்னல் சூசைட் டேக்கு சொல்லிக்கிட்டே அவங்க கூட நடந்து போகிறாரு. அப்போது அந்த மலையோடைய உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவரை பார்க்குறாங்க. அதுதான் நியூ ரிவர் ரோடு, இதுதான் நியூ ரிவர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பட் இதில் வந்து நியூ ரிவர் ரோடுன்னு பேர் வைக்கிறாங்களே தவிர இதில் வந்து ஒயிட் பீப்புளுடைய அந்த பிட்ரேயல், அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடெல்லாம் இதில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது பிளாக் பீப்புள் மேலே. ஏன்னா ஒயிட் பீப்புளோட மைண்ட் செட் வந்து பிஸ்னஸ் பீப்புள் தான். ஏன்னா இந்த பாட்டம் அப்படிங்கிற இந்த பிளேஸே பிளாக் இருந்த இடம். பட் இதை வந்து இப்போ ஒயிட்ஸ் ஆக்குப்பை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிளேஸ் மாதிரி நியூ ரிவர் ரோடு அப்படின்லாம் உருவாக்க நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ மலை உச்சிக்கு போனாங்க இல்லையா, அதில் வந்து அந்த மலை உச்சியில் ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து உடஞ்சி விழும் பொழுது அதில் இருக்க நிறைய பீப்புள் வந்து அப்படியே அந்த ரிவர்லேயே விழுற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அதில் ஒரு கூட வந்த பீப்புள் தான் அந்த கிளிஃப் மலை உச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மலை உச்சி வந்து நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போகுது, அதில் அப்படியே உடஞ்சி அந்த மக்கள்லாம் அந்த பக்கம் விழுந்துடுறாங்க. இப்போ இந்த நாவலுடைய ஃபைனல் சாப்டர் பார்த்தீங்கன்னா 1965 காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இந்த நாவலுடைய ஃபைனல் சாப்டர் வந்து 1965 செட்டிங்கு. அப்போது நெல், ஏன்னா சூலா வந்து இறந்து போயாச்சு, நெல் வந்து ஒரு மிடில் ஏஜ் உமன் மாதிரி காட்டுறாங்க. இப்போ நெல் வந்து இவா பீஸை போய் விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவளை வந்து நர்சிங் ஹோமில் தான் சூலா விட்டுட்டு போனா இல்லையா, அந்த நர்சிங் ஹோமில் போய் பார்க்குறாங்க, இந்த பாட்டிமாவை பார்க்குறாங்க. இப்போது இவா வந்து கேட்குறாங்க, இவா பீஸ் வந்து நெல் கிட்டே கேட்குறாங்க, ஏன் வந்து அந்த சிக்கன் லிட்டில் அப்படிங்கிற குழந்தை கொல்லப்பட்டான், ஏன் கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவள் சொல்கிறா, இது வந்து சூலா தான், நான் கிடையாது, நான் அந்த பையனை கொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது நெல் வந்து அந்த நர்சிங் ஹோம்க்கு வெளியே அப்படி ஓடி வர்ற மாதிரியும், அப்போ தான் அங்கே ஒரு சிமெண்ட்ரி இருக்குது, அந்த நர்சிங் ஹோம்க்கு வெளியே உள்ள சிமெண்ட்ரி, அதை பார்க்க நினைக்கிறா. அதில் வந்து அந்த ஃபேமிலியுடைய அந்த பீஸ் ஃபேமிலின்னு சொல்கிறோம் இல்லையா, இவா பீஸ், அந்த ஃபேமிலியுடைய கிரேவை அவள் பார்க்குறா. அதில் சூலாவுடைய கிரேவும் அவள் இருக்குது அந்த பிளேஸில், அந்த செமெண்ட்ரியில் இருக்குது, அந்த கல்லறையில் இருக்குது. இப்போது அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், நான் சூலாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இவ்வளோ வருஷமாக ஏன்னா கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தால். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டும் என்கிட்ட இப்போ இல்லை, ஜூடும், ஏன்னா அவன் வந்து டெட்டோரிட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறேன், எனக்கு நீ வேண்டாம் அவளும் வேண்டாம், நான் என்னுடைய லைஃப்பை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா. இப்போ அதை நினச்சி அந்த கிரேவை பார்த்தோன்னே, அந்த செமெண்ட்ரியை பார்த்தா ரொம்ப அழுறா, என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற குரல் கேட்குது. பட் அந்த அழுகையை கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க டானி மாரிசன். அதுதான் இந்த நாவலுடைய சம்மரிங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.